குட் மார்னிங். ஸோ நேற்று சண்டேன்றனால நாங்கள் வழக்கமாக சண்டே வெளில போகிறது வழக்கம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 2 எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. சரி எக்ஸிபிஷன் போய் பார்க்கலான்ட்டு போனோம். சரி என்னென்ன வாங்கினோன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக வாங்கிக்கிட்டா. செமையாக இருந்துச்சு. கலர் தெரியுதான்னு தெரில வெளிச்சத்தில். நான் உங்களுக்கு இருட்டில் போய் பார்த்தேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். கலராக குட்டி குட்டியாக லைட் இருக்கும் இல்லையா, செமையாக இருக்குது பாருங்கள். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்கினேன். ஓகே, 100 ருபீஸ். 110 சொன்னாங்க, நாங்கள் 100 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினோம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த லைட்டை. ஸோ இது எல்லார் ஊர்லேயுமே கிடைக்கும் தான். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு நான் இது வாங்கி கொடுத்ததில்ல, சரின்ட்டு வாங்கினோம். சரி, ஓகே. ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கினேன், நிறையவே இருந்தது என்கிட்ட. ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் ஒன்று வாங்கிட்டேன். நார்மல் பென்சில் மாதிரியே இருக்கும், நல்ல ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கெலாம் அழகாகவே வரும். பாருங்கள், பென்சில் மாதிரியே இருக்கும். ஓகே, நல்லா டார்க்காகவே வந்துச்சு. இது வந்து கண்ணுக்கு போடுவோம் இல்லையா, அதுக்காக பாப்பா வாங்கிக்கிட்டாங்க. இதுவும் ஐப்ரோ தான். ஓகே, ஐப்ரோ கண்ணுக்கு போடுறது. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இது 40 ருபீஸ், இது 30 ருபீஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். பின்னாடி என்னோடய ஹேர் இப்போ ஷார்ட்டாக இருக்கனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் 30 ருபீஸ். இந்த பேங்கிள் ஒன்று வாங்கிட்டேன். பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்ததுனால என் கைக்கு தகுந்த போல் நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே, சாரீஸ்க்கெலாம் அழகாகவே இருக்கும். இருங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோல்டு டிசைன் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த ரிங் இருக்கு இல்லையா, கோல்டு மாதிரியே இருக்கனால என் கைக்காக நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன சாப்பிட்டோம், சீஸ் பொட்டேட்டோ இருக்குல்ல, குச்சியில் அழகாக சுருளாக இருக்கும்ல, அது வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பேல்பூரி வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களை கொஞ்ச நேரம் அங்கே ஆட விட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், வாக்கபிள்ன்றனால நடந்தே போயிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பேங்கிள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல, சாரீஸ்க்கெலாம் போட்டால் கோல்டு இதே மாதிரி கோல்டு டிசைன் இருக்கனால எனக்கு பிடிச்சிருந்தது, சரின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இது கூட பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத ஷேர் பண்ணிக்கோங்க. இது 100 ருபீஸ். ஓகே, இது மாதிரி பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், டாட்டா, பாய் பாய். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது சிவா பொம்மை. உள்ளார வச்சிடலாம்.